தியானம் வந்து எனக்கு ஈடுபாடு. தியானம் யோகன்றதுலேருந்து தியானம் வந்து பண்ணுவேன். இன்னும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்குற அளவுக்குலாம் போகல. யாராவது சந்தேகம் கேட்டு வந்தாலும் சந்தேகத்தை சொல்லுவேன். இல்லை அதாவது நான் போனது வந்து ஒரு 4-5 வகுப்பு போயிருக்கேன். ஃபினிஷிங்காக கடைசியில் போன பார்த்தீங்கன்னா விபாசனா மெடிடேஷன். அது திருமுடியாகத்தில் இருக்குது. 10 நாள் மௌனம். அங்கே போயிட்டோம்னா உள்ள பின்ன விட மாட்டாங்க. காலையில் 4 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு 4:30 மணிக்கு எழுப்புவாங்க. 4 மணிக்கு எழுப்புவாங்க. 4:30லேருந்து ட்ராவல் ஸ்டார்ட் ஆகும். ஃபுல் டே அங்கே தான். மதியம் லஞ்சு கொடுப்பாங்க, காலைல டிஃபன் தருவாங்க, நைட் சாப்பாடு தர மாட்டாங்க. ஈவினிங் வந்து 5 மணிலேருந்து 6 மணிலேருந்து ஸ்பீச் 9 மணி வரலாம். அதுக்கப்புறம் போய் 9:30 லைட் ஆஃப் பண்ணிடணும். 10 நாள் அங்கே தங்கியிருந்தேன். அது ஒரு நல்ல வழிமுறை விபாசனா. அதில் வந்து சிம்பிள் தான். விபாசனா பயிற்சி வந்து ஃபர்ஸ்ட் ஆனாபான பயிற்சி தராங்க. ஆனாபான பயிற்சி கொடுத்து மனசை ஒடுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உச்சியிலேருந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுங்க. இது வந்து புத்தர் வந்து இல்லறத்தாருக்கும் சொல்லிக் கொடுத்த விஷயம். புத்தர் வந்து துறவு மார்க்கத்துக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லாத இல்லறத்தாருக்கு கொடுத்தது ஆனாபான பயிற்சியோட இந்த விபாசனா வந்து நம்ம குடும்பத்தினருக்கும் போய் செய்யலாம். நம்ம கர்மாவை கலைச்சி எடுக்கலாம். நம்ம உடம்பு சுத்தப்படுத்தலாம். நம்ம ஆன்மா நமக்குள்ள இருக்க, அதாவது ஆரம்ப புள்ளியிலேயே அது நெருப்பு பொறியாக கிளம்பும்போது அங்கேயே அணைச்சிடும். நம்ம மனசுல ஏற்படுற ஆசைகள், எண்ணங்கள் இதில் வந்து அந்த கவனிக்கும் போது ஸ்கேன் பண்ணும்போது உச்சியிலேருந்து பாதவரில் ஸ்கேன் பண்ணும்போது ஏதோ ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வை கவனிக்காம வெறுமனே கவனிக்கும் போது அந்த இடத்துல அது ஆஃப் ஆகிடும். அடுத்த லெவலுக்கு போகாது. ஃபர்ஸ்ட் எண்ணமா இருக்கும் போதே அழிச்சிருது. அது நல்லா இருந்தது. அது நல்ல வழிமுறை போயிருக்க.